ஹாய் நட்புகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு வீடியோல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு ஆன்சரா இருக்கும்னு நான் நம்புறேன். பிகாஸ் லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் வந்துட்டு ஊர்ல இருந்தேன். ஒரு 1 வீக் வந்துட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் ஊர்ல இருந்தப்பதான் நிறைய பேர் ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, அப்பதான் நமக்கு மைண்ட்ல ஒரு தாட் வந்துச்சு. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஃபோன் கால்ல இதை வந்துட்டு ரிசீவ் பண்ணேன். ஆக்சுவலா இந்த லாஸ்ட் ஓணம் ஃபங்க்ஷன் வந்து ஓணம் சேல்ஸ் வந்தப்போ கன்னியாகுமரி ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு பேஜ் ஃபுல்லா அந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஒரு பேஜ் ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தோம். நிறைய கால்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த டைம்ல வந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷஸ், ஃபேமிலி எல்லாம் இருந்து இன்னும் குமரி ஷாப் ஆக்டிவா இருக்காட்டி விளம்பரம் எல்லாம் கொடுத்திருக்க, நியூஸ் பேப்பர் ஃபுல்லா கொடுத்திருக்க, குமரி ஷாப் ஆக்டிவ்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போவே அவங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்தேன். ஏன் இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க? பிகாஸ் நம்ம தெளிவா இருக்கோம், நம்ம விஷன்ல நம்ம தெளிவா இருக்கோம். முன்கூட்டியே வந்துட்டு சொல்லியிருக்கோம் கரெக்டா. ப்ரீவியஸா நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துரும், நம்ம ஸ்டாஃப்ஸா இருக்கல அந்த ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் சொல்லியிருப்போம். குமரி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிராப் டவுன் பண்ணணும்னு சொன்னா மேபி அது தீபனுங்கிற ஒரு பர்சன் இல்லாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கணும். பட் இப்ப அப்படியும் கிடையாது. இப்ப நம்ம வந்துட்டு இத தலைமுறைகள் தாண்டி இந்த நிறுவனம் நிலைச்சு நிக்கிறது கணக்கா நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கலாம், சர்டன் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கலாம். இதை வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நாமளோட இந்த பயணம் முடியாது, நம்ம தலைமுறை தாண்டி நிக்கிறது கணக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒரு நம்ம எல்லா மக்கள் கிட்ட இருந்து இந்த ஆபீஸ் க்ளோஸ், பிகாஸ் அதுக்கு ரீசன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17 அலுவலகங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். பட் மக்கள் பார்வையில அது என்ன ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஓகே இவங்க வந்துட்டு மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு வந்துருச்சு. 2 விதத்துல ஒரு இது க்ளோஸ் ஆகலாம் கரெக்டா. ஒன்னு, இதோட இந்த நிறுவனம் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால ஒரு அலுவலகம் மூடப்பட்டிருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஏதோ அப்கிரேட் ஆகுறாங்க, இடம் சேஞ்ச் பண்றாங்க, அதனால வந்துட்டு இதா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. பட் இந்த ரெண்டுமே இல்ல. நம்மளோட ரீசனை வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லி தரேன். முதல் விஷயம், இது எல்லாருக்கும் இந்த தாட் வர்றதுக்கான காரணம், இந்த டைம், இந்த சேஞ்சஸ் நடக்கிற இந்த டைம், இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம். கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நானே வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இந்த கிறிஸ்டின் எல்லாம் யாராச்சும் சொன்னா கலாய்க்கிற ஆள் ஆக்சுவலா நானும். பட் எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேல திங்கிங் வந்துருச்சு, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் வந்துட்டு லாஸ்ட் நமக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த அவார்ட் ரிசீவ் பண்ண ஒரு 3rd மந்த்லயே வந்துட்டு சரசரா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லாஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா எப்படி சொல்றதுக்கு, அது வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு வேற மாதிரி. பட் இது வந்துட்டு பினான்சியலி அண்ட் மென்டலி ஒரு பெரிய ஒரு லாஸ் வந்துட்டு கொடுத்திருந்த டைம். பட் அதுக்கப்புறம் தான் இந்த நிறைய சேஞ்சஸ் நம்ம எடுக்கிறோம், நிறைய முடிவுகள் எடுக்கிறோம். அதுல ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆபீசஸை க்ளோஸ் பண்றோம். மேபி அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு அப்படி தோணுச்சா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. பட் அதுக்காக எல்லாம் நம்ம ஆபீஸ் க்ளோஸ் ஆகல. எதுக்காக அந்த 17 அலுவலகங்கள் மூடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். முதல் விஷயம், நம்ம எப்ப எல்லாம் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்றோமோ அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய லெசன் நாம எடுத்துக்கிறோம். அந்த லெசன் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு வாழ்க்கையில அந்த விஷயம் நடக்காத அளவுல மிகப்பெரிய அளவுல பூமிங் ஆகி வர்றது நமக்கு வந்துட்டு புதுசு இல்லை. ஏற்கனவே நாம வந்துட்டு நிறைய இதை மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2019 நாம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹேக் பண்ணாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம, ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்துட்டு இந்த ஒரு ஐடி செக்டருக்குள்ள போறப்போ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அது ப்ரீவியஸா நம்மளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த 2019 அப்படியே ஒரு 8 months கம்பெனி எல்லாம் செட் பண்ணி ஒரு பொசிஷன்ல கொண்டு வைக்கும் போது ஒரு ஹேக்கிங் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாச உழைப்பு அப்படி போகுது. அதுக்கப்புறம் தான் நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஓகே பேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அப்பதான் அந்த மூளை கேட்டது. 2019 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்பதான் அந்த பேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுக்கு அடுத்தது எவ்ரி ஹவர் வந்துட்டு நமக்கு பேக்கப் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணதில்லை. தென் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்துட்டு குமரி மெகா ஃபெஸ்டிவல் சேல் அப்படிங்கிற ஒரு சேல் கொண்டு வரோம். ஒரு பெரிய அளவுல அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெருசா பிளான் பண்ணியிருந்தது. நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்திருந்தோம், கன்னியாகுமரி ஃபுல்லா போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தோம், பிட் நோட்டீஸ் அடிச்சிருந்தோம், டிஜிட்டல் ஆட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய மூவ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பண்ணி கரெக்டா கிட்டத்தட்ட 100 டெலிவரி பாய்ஸ் வந்துட்டு பேக்கப்புக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பைலட்ஸை தவிர்த்து 100 பைலட்ஸ் வந்துட்டு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில வந்துட்டு நம்ம 6 மணிக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுது. 6:37 வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஆப் வந்துட்டு திரும்ப எடுக்க முடியல. சர்வர் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு. அப்பதான் நமக்கு வந்துட்டு தெரியுது, ஓகே நம்ம இது பண்ற ஒரு கடை இல்ல, ஒரு அலுவலகத்தை பில்டப் பண்ற இது இல்ல மேட்டர். சர்வர் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட், இதுல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
சர்வரை அதுக்கு அப்கிரேட் பண்றோம், அதுக்கப்புறம் ஓன் சர்வர் கொண்டு வரோம். இப்போ 2 சர்வர்ஸ் வந்துட்டு வச்சிருக்கோம். நம்மளோட ஒரு ஓன் சர்வர், ஒரு பேக்கப் சர்வர் ரெண்டுமே வந்துட்டு ரன்னிங்ல வச்சுக்கிட்டு டில் நவ் இது வரைக்கும் அந்த மாதிரி சர்வர் கிராஷ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்ததில்லை, வர போறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லலாம். தென் நம்மளோட முக்கியமான ஒரு சேல்ஸ் சோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். அதாவது நம்ம அந்த டைம்ல நமக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் தான் நம்மளோட மெயின் இதா இருந்தது. நம்மளோட சேல்ஸ் அதிகமா கொண்டு விட்டது, குமரி ஷாப்பை ரீச் பண்ணி விட்டது ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெட்டா பிளாட்ஃபார்ம் அண்ட் மெட்டா ஆட்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த ஒரு அக்கௌண்ட் ஹேக்கிங் ஆகுது, அது அப்புறம் மீட் எடுக்கிறோம். அதுல சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வந்துட்டு எடுத்தோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓகே, ஒரு கம்பெனிக்கு, ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு செட் பண்றோம். தென் 2022ல நம்ம வந்துட்டு ஒரு லாஸ், ஆக்சுவலா ஒரு 6 மந்த் வந்துட்டு கம்பெனி கொஞ்சம் ரொம்ப விழுந்து எழும்பின ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு பேமெண்ட் கேட்வே இஷ்யூ வந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே, இந்த லீகல் டேர்ம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த டைம்ல இருந்தோம். பட் இதுவரைக்கும் இந்த எல்லாமே நடந்தது வந்துட்டு ஒரு ரீசன் இருந்துச்சு. இந்த ஒரு காரணினால ஒரு சின்ன ஒரு டவுன் திரும்ப வந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ரீசெண்டா நம்ம ஃபேஸ் பண்ணது அப்படி இல்லை, பெரிய ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இந்த காரணிகள்னால டவுன் ஆச்சு அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இது அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு லாஸ். நம்ம வந்துட்டு ஒரு தமிழ்நாடு எக்ஸ்பான்ஷன் எடுத்து வைக்கிறோம், அந்த டைம்ல எடுத்த ஒரு சில முடிவுகள், சில விஷயங்கள் நம்ம கணிச்சது தவறா போச்சு, அதனால ஒரு சடனா ஒரு லாஸ் ஃபேஸ் பண்றோம். அதுக்கு அடுத்த கட்டமா அந்த லாஸை டேக்கிள் பண்றதுக்காக எடுத்த முயற்சி 8 முயற்சிகள் ஃபெயிலியர் ஆச்சு. டப்புன்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா உருவாக்கின சாம்ராஜ்யம் 3 மாசத்துல வந்துட்டு உடஞ்சு போயிடுச்சு. தென் அதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, அப்படியே க்ளோஸ் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி இல்ல, அதுல இருந்து ஒரு சில லெசன்ஸ் வந்துட்டு எடுக்கிறோம். இது எதனால இங்க போச்சு அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது 355 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க குமரி ஷாப்பில. பட் அந்த டைம்ல தான் வந்துட்டு நமக்கு தெரியுது ஓகே, ஒரு லாஸ் வருது, ஒரு விஷயம் வரும்போது எகைன் இதை வந்துட்டு டேக்கிள் பண்றதுக்கு நம்ம, அதாவது ஒரு கம்பெனி நடந்தாலும் நடக்கலனாலும் ஒரு இதுக்காக நம்ம அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்களுக்காக இத்தனை லட்சம் ரூபாய் பெர் மந்த் வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேன் பவர் இவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு சேலரிஸுக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் இவ்வளவு ஆஃபீஸஸ் இருக்கு, அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு பெர் மந்தே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய காஸ்ட் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு சில ஐடியாஸ் இந்த டைம்ல இருக்கும்போது தான் நமக்கு இந்த பிரான்சைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாடி போகுது. ப்ரீவியஸா வந்துட்டு நாம நிறைய பேர், நம்ம கிட்ட நிறைய கம்பெனிஸ் வந்துகிட்டு குமரி ஷாப்பில பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி, அதாவது நீங்க ஒரு சின்ன பையன், நாங்க வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப்பா பண்ணலாம், எங்களோட இதுவும் சேரும் போது கரெக்டா இருக்கும் விஷயம் அப்படிலாம் கேட்டாலும் நம்ம வந்துட்டு அலோவ் பண்ணதில்லை, ஓகே பண்ணதில்லை. பட் இந்த டைம்ல தான் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு புரியுது, கொலாபரேஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. தென் அந்த டைம்ல தான் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், ஓகே நாம இப்ப தமிழ்நாடு எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது நாம தனியா போகும்போது இந்த வேகத்துல போறப்போ இது ஆமை வேகத்துல தான் நகரும். கிட்டத்தட்ட 2028க்கு முன்னாடி இந்தியா முழுவதும் குமரி ஷாப் இருக்கணும் அப்படிங்கிறது இலக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கு அந்த ஒட்டுமொத்த வேர்ல்டு ஃபுல்லா இந்த இ காமர்ஸுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது, இந்தியா முழுவதும் இருக்கணுங்கிறது இலக்கு. பட் இதே வேகத்துல போனா 2030 வரைக்கும் நம்ம வந்துட்டு தமிழ்நாடையே ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுதுதான் 6 வருஷமா நம்ம உருவாக்கின இந்த ஒரு பிம்பத்தை, இந்த ஒரு குமரி ஷாப்பிய நம்மள மாதிரி ஆக்டிவா இருக்கக்கூடிய எனர்ஜெட்டிக் யங்ஸ்டர்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அப்போதான் வந்துட்டு இந்த பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொடுத்தோம். தமிழ்நாடு வந்துட்டு ஒட்டுமொத்தம் ஒரு 2000 சம்திங் பிளேசஸ் எடுத்து அதுல ஒரு சில ஏரியாஸ் வந்துட்டு நம்ம இப்போ இறங்கினாலும் அது செட் ஆகாது, ஒரு ஃபீல்ட் அனாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு 1834 இடங்கள்ல வந்துட்டு பிரான்சைஸ் வந்துட்டு செட்டப் வந்துட்டு கொடுக்குறோம். தென் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அதை பிரான்சைஸ் எடுத்து அந்த ஏரியாவுக்கான ஃபுல் ஓனர்ஷிப் வந்துட்டு எடுக்கிறாங்க. தென் நிறைய இ காமர்ஸ் நிறுவனங்கள் என்ன பண்ணோம்னா பார்சல் டெலிவரிக்காக ஒரு டெலிவரி ஹப் தான் வந்துட்டு பிரான்சைஸ் கொடுப்பாங்க. அதுல ஒரு பார்சலுக்கு இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரும். பட் அப்படி இல்லாம அந்த ஏரியாவுக்கு ஃபுல் ஓனர்ஷிப், வரக்கூடிய ப்ராஃபிட்ல 25% அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல, அதாவது 50% ஓவரால் லாஜிஸ்டிக்ஸுக்காகவும் 50% 25 நிறுவனத்துக்காகவும் 25 பிரான்சைஸுக்காகவும் அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணி ஒரு 5-6 பிரான்சைஸ் வந்துட்டு கொடுத்தோம். நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு கிடைச்சது. பிகாஸ் என்ன அப்படிங்கிற ஒரு செட்டப் நான் வந்துட்டு சொல்லி தரேன். பேசிக்கா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ல குமரி ஷாப்பில 355 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, 17 அலுவலகங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நம்ம சேல்ஸ் அப் டவுன் இதெல்லாம் டார்கெட் தான் நம்ம வந்துட்டு வச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டாஃப்ஸை வந்துட்டு பூம் பண்ணோமே தவிர, தென் அங்கே டெலிவரி நடக்குது, அதுல வந்துட்டு இவ்வளவு கேர் எடுத்து வந்துட்டு இதாகல. சில விஷயங்கள் கஸ்டமர் வந்துட்டு சொல்லும் போது அது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அது மூலமா எனக்கு தகவல் வர மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சில இடங்கள் வந்துட்டு அவங்களே ஓகே கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல வேகமா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா,
கொஞ்சம் தோய்வா தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் எவ்ரி மந்த் அது கம்பெனி ரன் ஆகுதோ இல்லையோ 355 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு நம்ம சேலரி கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம். சேம் விஷயம் தான் இன்னைக்கு குமரி ஷாப்பில 2000 பேருக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2000 இருக்குமான்னு தெரியாது, பட் 1500 to 2000 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டைரக்ட் குமரி ஷாப்பியோட கண்ட்ரோல்ல 46 எம்ப்ளாயிஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, எப்படின்னு சொல்லி தாரேன். முன்னாடி வந்துட்டு ஒரு இடத்தை எடுத்துப்போமே, கருங்கல் அப்படிங்கிற ஒரு ஹப், கன்னியாகுமரியில ஒரு பிளேஸ், கருங்கல் அப்படிங்கிற ஒரு ஹப்பை வந்துட்டு நம்ம ரன் பண்றோம்னு சொன்னா ஒரு 8ல இருந்து 9 டெலிவரி பாய்ஸ் வந்துட்டு அந்த ஏரியால வந்துட்டு இருப்பாங்க. தென் டெய்லி வந்துட்டு சில நாட்கள்ல வந்துட்டு நைட் 8 மணி 9 மணி வரை டெலிவரி பண்ண வேண்டிய ஆர்டர்ஸும் இருக்கு. சில நாட்கள்ல இதுல 4 பேர் 5 பேர் ஒரு டெலிவரி பண்ண வேண்டிய வேலைகள் தான் வந்துட்டு இருக்கும். பட் அதுக்காக நம்ம அவ்வளவு பேருக்கு வந்துட்டு பெர் மந்த் மினிமம் சேலரி இவ்வளவு, தென் அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இவ்வளவு அப்படிங்கிறது கொடுத்தாகணும் அப்படிங்கிற நிர்வாகத்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே விஷயத்த இப்போ வந்துட்டு அந்த கருங்கல் அப்படிங்கிற ஏரியாவை நம்ம ஒரு பிரான்ச்சைஸுக்குள்ளாடி வந்துட்டு கொடுக்குறோம். நம்மளோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது அந்த பிரான்ச்சைஸ் பார்ட்னர் மட்டும்தான். அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு வரக்கூடிய பார்சல்ஸை சூப்பர் ஃபாஸ்டா டெலிவரி பண்ணி தரணும். ஒரு எம்ப்ளாயி வச்சாலும் சரி, 10 எம்ப்ளாயி வச்சாலும் சரி, இல்ல நீங்களே போய் டெலிவரி பண்ணாலும் ஓகே. குமரி ஷாப்பியோட கனெக்டட் அந்த பிரான்ச்சைஸ் பார்ட்னர். தென் இதே மாதிரி ஒரு 100 இடங்கள்ல வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். 100 இடங்கள்ல கொடுக்கும்போது மேபி ஒவ்வொருத்தர் 5 எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கலாம், 10 எம்ப்ளாய், அது நம்மளோட கண்ட்ரோல்ல வரல. இப்போ இவங்க கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம், இத்தனை % ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கோம். அங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல இருந்து சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி கொடுக்கறதுல இருந்து எவ்ரிதிங் அந்த ஏரியாவுக்கான கண்ட்ரோல் அந்த ஏரியாவோட பிரான்ச்சைஸ் பார்ட்னருக்குள்ளாடி வந்துட்டு வருது. அப்போ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஐடி செக்டார் போதும். ப்ரீவியஸா குமரி ஷாப்பிக்கு சோ மெனி ஹப் தேவைப்பட்டுச்சு, சோ மெனி மேன் பவர் தேவைப்பட்டுச்சு, சோ மெனி பைலட்ஸ் தேவைப்பட்டாங்க. இப்போ இந்த எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா ரன் ஆகுறதுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் மட்டும் வந்துட்டு போதும். தென் அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்சியல், பட் இருந்தாலும் சொல்றேன், புரியுமான்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம குமரி ஷாப்பியோட விஷன் வந்துட்டு அதை நான் ஆல்ரெடி இதுல வளரிட்டேன் முன்னாடியே. 2028க்கு முன்னாடி இந்தியா முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அந்த ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி தான் நம்மளோட ஆஃபீஸை வந்துட்டு கன்னியாகுமரியில இருந்து பெங்களூருக்கு வந்துட்டு மாற்றணும். பட் இப்போ அதுக்காக நம்ம இந்திய அளவில் எக்ஸ்பான்ஷன் அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கான வேலைகள் பேக்கெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. செலக்டட் டீம் எடுத்து அவங்களுக்கு மல்டி லாங்குவேஜஸ் படிச்சு கொடுத்து ஒரு சில விஷயங்கள் பேக்கெண்ட்ல நடந்துட்டு இருந்தாலுமே நம்ம வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாடு முழுவதும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு நிறுவனம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன் போறதுக்கு அப்புறம் நிறைய பெரிய டிசிஷன்ஸை சடனா எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ஆஃபீஸை வந்துட்டு பெங்களூரு, ஹெட் ஆஃபீஸை பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு பிரான்ச்சைஸ் கொடுத்து அதை வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 17 அலுவலகங்களோட தேவை நமக்கு அவசியம் இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 இடங்கள்ல குமரி ஷாப்பியோட அலுவலகம் இருக்கு. பட் அது நம்மளோட பிரான்ச்சைஸ் பார்ட்னரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கண்ட்ரோல்ல இருந்த இந்த விஷயங்களை கட் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸை மட்டும் ஓவராலா வச்சு ஐடி செக்டரை பில்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை பிரான்ச்சைஸ் பார்ட்னர் கையில வந்துட்டு கொடுத்தோம். ஸோ அப்போ நமக்கு பார்த்தவங்களுக்கு என்ன மைண்ட்ல ஆயிடுச்சுன்னு, ஆல்ரெடி அந்த ஒரு லாஸும் இருந்துச்சு. பட் அதுல இருந்து தான் கிடைச்ச லெசனை வச்சுதான் இந்த பிரான்ச்சைஸுக்குள்ள என்றாலும் தென் இதை கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி எடுத்து பண்ணோம். பட் இந்த ஒரு லாஸும் அதுக்கு அடுத்து நம்ம எடுத்த நடவடிக்கைகளும் அதுக்கடுத்து தேவையில்லாத ஒரு சில அலுவலகங்களை க்ளோஸ் பண்ணதும் பார்க்கும்போது காமனா சொசைட்டில தான் லாஸ்டா வந்துட்டு இந்த வேட்டையன் மூவியோட ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் அமிதாப் பச்சனை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்துட்டு ஒரு நிறைய இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் லாஸஸ் ஃபேஸ் பண்ணும்போது எப்படா ஒரு மனுஷன் உழவான்னு காத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. தென் நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் உண்டு. நம்ம ஏஜ் இதான்னு தெரியல, ஏதோ ஒரு இது தெரியல, நிறைய மக்கள் வந்துட்டு ஏன்னு தெரியல நம்ம கொஞ்சம் டவுன் ஆகுறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மெசேஜஸ் பண்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி. பட் ஏன் அவங்க அதை சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நமக்கு ஹாப்பியா இருக்கு. பாசிட்டிவ்ல வரும்போது ஓகே கண்டுக்கிறது இல்லை, அவங்க பாட்டி சைலண்டா இருப்பாங்க விழும்போது. ஸோ அந்த வகையில தான் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு போர்ட்ரேட்டை வந்துட்டு ஆயிடுச்சோன்னு ஒரு டவுட். பிகாஸ் அந்த டைம்ல அந்த ஓணம் சேல் ஆஃப் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தப்போ இந்த ஒரு விஷயம் நான் கால் ரிசீவ் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் வீக் 1 வீக் வந்துட்டு ஊர்ல இருந்தப்பதான் ஒரு சிலர் டைரக்டா என்கிட்ட கேட்கும்போது இருந்துச்சு. ஓகே அப்ப தோணுச்சு நம்ம ஒரு டைரக்டா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. உங்ககிட்ட நாம சொல்ற ஒரு விஷயம் அதுதான். குமரி ஷாப்பி அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி இல்லை, தலைமுறைகள் தாண்டி நிற்கக்கூடிய தமிழ்நாட்டுல உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு 1 or 2 இயர்ஸுக்குள்ளாடி கண்டிப்பா இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்துட்டு குமரி ஷாப்பி இருக்கும். இன்னும் சர்டைன் ஒரு 5 to 10 இயர்ஸுக்குள்ளாடி
வேர்ல்டு முழுவதும் ஏதோ ஒரு வகையில பேர் கேட்ட ஒரு நிறுவனமா குமரி ஷாப்பி வந்துட்டு இருக்கும். ஏன்னா இன்னும் நாம இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல 5 கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நம்ம கன்னியாகுமரியில இருந்து அங்கங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல பொசிஷன்ல செட்டில் ஆயிருக்கக்கூடிய ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கால நீங்க சூன் வந்துட்டு பார்க்கலாம் குமரி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு பேக் எண்ட்ல. நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு எப்படி மல்டி லாங்குவேஜ் படிச்சு கொடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஆப்ல மல்டி கரன்சி செட் பண்ற ஒரு சில வேலைகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக எல்லா எடுத்தோம் கவுத்தோம் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு இல்லை. பட் நிலையா ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்கி இருக்கோம். ஏன்னா நல்லா தெரியும், எந்த ஒரு நிறுவனம் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒன் மேன் ஷோவா ரன் ஆகுதோ, ஒரு நபரை நம்பி ரன் ஆகுதோ, அது வந்துட்டு கூடிய சீக்கிரம் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கணிப்பு. அது கணிப்புல ஒரு நியதி, அது வந்துட்டு ட்ரூத்தும் கூட. அந்த ஒரு வகையில கிட்டத்தட்ட ஒரு 3 months பேக் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா குமரி ஷாப்பியும் அப்படிதான் ஒரு ஒன் மேன் ஷோ அப்படிங்கிற மாதிரி. தீபின் குமரி ஷாப்பி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னா இருந்துச்சு. குமரி ஷாப்பி தான் தீபின், தீபின் தான் குமரி ஷாப்பி அப்படிங்கிற மாதிரி. இது அப்படி ரன் ஆனாலும் அது கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு தீபனுக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, வேண்டாம் குமரி ஷாப்பி போதும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல தீபனுக்கு ஏதாவது ஆயிட்டாலோ அப்படி ஆகக்கூடாது. பட் ஆயிட்டாலும் அதுக்கு அடுத்த கட்டம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. நீங்க லைவாவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதோட ஸ்தாபகர் போனது இல்லைன்னா அது அந்த நிறுவனங்கள் ஆர்கனைசேஷன் எப்படி உடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அதை டேக்கிள் பண்றதுக்காக தான் குமரி ஷாப்பியில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 நம்ம வந்துட்டு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நாம வந்துட்டு நம்ம நிறுவனத்தை 200 நபர்களோட வந்துட்டு பகிரலாம். ஒரு 150 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு உள்ளாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். தென் அதுல வந்துட்டு 15 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அடுத்த ஆனிவர்சரி நம்ம முடியும் போது இங்க எம்டி அப்படிங்கிற பொசிஷன் வந்துட்டு இருக்காது, ஒரு சேர்மேன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். தென் இது எல்லாமே ஓட்டு மூலமா தான், எலெக்ஷன் மூலமா தான் இங்க, அதாவது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சில நபர்களோட லீகல் அட்வைஸ் மூலமா தான் இதெல்லாமே வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் செட்டப் ஆகி வரும்போது தலைமுறைகள் தாண்டி குமரி ஷாப்பி அப்படிங்கிற விஷயம், அங்க தீபன் வரலாம் போகலாம், இன்னொரு நபர் வரலாம் போகலாம், எத்தனையோ தலைவர்கள் அதுல வந்துட்டு மாறலாம். ஆனால் அந்த நிறுவனத்தை யாராலையுமே வந்துட்டு அசைக்க முடியாது. இது வந்துட்டு புதுசா ஒரு விஷயம் சொல்லல. தலைமுறையா நம்ம நாட்டிலையும் சரி பொதுவாகவும் சரி ஒரு ஆர்கனைசேஷனோட விஷயத்துல நடக்கிறது தான். பட் நாம இப்பதான் ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு போறோம். அந்த டைம்ல இதே நாமளும் அதை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். எனவே இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா கண்டிப்பா குமரி ஷாப்பி ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கம்பேர் பண்ணுங்க. எவங்க வேணாலும் கம்பேர் பண்ணி ஓகே இந்த திங்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைட், பிடிச்ச திங்ஸ் இருக்கு, விலையும் நியாயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்ம நிறுவனத்துல உங்களோட ஆர்டர்ஸை வந்துட்டு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் குமரி ஷாப்பிங்கிற நிறுவனத்தை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்கா.